இந்த பல்லவானங்கிற பொண்ணு தான் பத்மாவதி முகச்சாடையில் பிறந்தது. இவங்களோட முகச்சாடையில் தான் நான் முதல்ல திருமணம் பண்ணியிருந்தேன் அந்த பிரியங்காங்கிற பொண்ணும் பிறந்தது. நான் வந்துட்டு என் கனவில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு வந்துச்சு. அது வந்துட்டு வேறு யாரும் இல்லை, அந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமில் ரம்யான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் என்னால் அந்த பொண்ணை பார்க்க முடியாமலே போச்சு. அந்த பொண்ணை வந்துட்டு நீ பிரபாகரன்ட்ட பேசக்கூடாது அதுன்னு மிரட்டியிருப்பாங்க போல இருக்குது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். நான் அந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். தேடினதுனால என்னை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும், ரம்யாவுக்கு என் மேலே ஏதாவது வெறுப்பு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்துட்டு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ சமீபத்தில் தான் என்னால் ரம்யாவை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது.